போன மாதம் லாஸ்ட்டில் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரே நாளில் வந்த நியூஸ் பேப்பரில் அடுத்தடுத்து ஒரு செய்தி வந்தது, 2 செய்தி அடுத்தடுத்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை டைரியில் டேட்டு போட்டு எழுதிக்கிட்டேன். ஒரு செய்தி என்னென்னா, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, டெய்லி நியூஸ் படிக்கிறவங்க படிச்சிருப்பீங்க. அடுத்தடுத்து இதுக்கடுத்து இது ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 1977 மகாராஷ்டிரா இருக்குல்ல, மகாராஷ்டிரா அங்கே ஒரு 7 தீவு இருக்குது போல். அதில் மசாசோன் அப்படின்னு ஒரு தீவு இருக்கான். அந்த தீவில் 1977 ஒருத்தர் ₹7.65 கையில் வச்சுருந்துக்கிறார். ஏதோ வாங்குறதுக்காக வச்சுருக்கிறார். அந்த காலத்தில் அது பெரிய காசு. 1 கிலோ கோதுமையே ₹1 தான். அவர் ₹7.65 வச்சுருக்கிறார். 2 மர்ம நபர்கள் அதை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. உடனே இவர் பதறி போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா? அந்த கேஸ் இப்போ விசாரணைக்கு வருது. எப்போ போட்ட கேஸ்? 1977 ₹7.65 திருட்டு போனதை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் அந்த மனுஷன். 50 வருஷம் கழிச்சு இப்போ போன மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. நீதிபதி ஐயா பார்த்துட்டு சொல்கிறார், இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவர் உயிரோட இருக்காரா என்னன்னு தெரில, திருடிட்டு போனவங்க உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரில, அந்த போலீஸே உயிரோட இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அரசாங்கத்திலிருந்து அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சி ₹7.65 திருப்பி கொடுத்துருங்க. இது தீர்ப்பு. அந்த காலத்தில் அவர் தொலைச்ச காலத்தில் ₹1 1 கிலோ கோதுமை வாங்கலாம். இப்போ அந்த காசை நம்ம திருப்பி கொடுத்தா, கவர்மெண்ட் திருப்பி கொடுத்தா அது எவ்வளவு? ₹7.65 தான் திருப்பி கொடுக்க போகிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்ன ஆனார்னு தெரில. திருடினவங்களையும் கண்டுபிடிக்கவே முடியலை. ஒன்று காவல்துறை கரெக்டாக அவங்கள கண்டுபிடிச்சிருந்துருக்கணும், இல்லை அன்னைக்கே நீதித்துறை என்ன பண்ணியிருக்கணும், வழக்கு விசாரணை பண்ணி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். 50 வருஷமாக அந்த வழக்கு நிலுவையில் கடந்து இப்போ அரசாங்கம் அந்த பணத்தை ₹7.65 கொடுங்க அப்படின்னு தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டாங்க. இது ஒரு செய்தி. நான் எந்த கமெண்ட்டும் சொல்ல விரும்பலை. அதுக்கு கீழேயே இன்னொரு செய்தி. மத்திய பிரதேசத்தில் ஒரு செய்தி. சிந்தூர் அப்படின்னு ஒரு ஊர், இந்தூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊரை பிச்சைக்காரங்களே இல்லாத ஒரு ஊரை ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா பிச்சைக்காரங்களையும் தேடி கண்டுபிடிச்சி பிச்சைக்காரர்கள் நல வாழ்வு மையம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அவங்க தகுதிக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ, வயசானவங்களா இருந்தால் அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்து சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு எல்லாரையுமே ஒவ்வொரு இடத்துல செட்டில் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா பிச்சைக்காரங்களும் அப்படி செட்டில் ஆகிட்டாங்க. மங்கிலால்னு ஒரு பிச்சைக்காரர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சா இன்னொரு ஏரியாவில் போய் திருடுறார், இங்கே துரத்துனா அங்கே போய் திருடுறார், பிச்சை எடுக்கிறார். என்னடா அந்த ஆள் இப்படி சுற்றுறாருன்னு அவரை தீவிரமாக கண்காணிச்சிருக்காங்க. அவருக்கு 3 பெரிய வீடு இருக்குது, 3 ஆட்டோ அவர் பேரில் ஓடுது, ஒரு மாருதி டிசையர் காரு டிராவல்ஸுக்கு விட்டுருக்காரு. யார்? பிச்சைக்காரர். ஒரு பிச்சைக்காரரு 3 பெரிய வீடு வச்சிருக்கிறாரு, ஆட்டோ டிராவல் விடுறாரு, மாருதி டிசையர் வச்சிருக்கிறாரு. இப்போ இவர் என்ன செய்யறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் பிச்சைக்காரர். ஆனால் 1977 போட்ட கேஸு இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்குது. இது இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சூழல் இப்படி இருக்குன்னு ஒரு நாளில் வந்த 2 செய்தி நமக்கு சொல்லுது. இது வெறும் செய்தி தானே அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. அதற்கு பின்னால் ஏதோ ஒரு அறம், ஏதோ ஒரு தர்மம் கொஞ்சம் காயப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தி கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குது.